அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். என்னுடைய பெயர் ஷேக் தாவூது. ஆனால் டெல்லி பாயிண்ட் தான் என்னை சொல்லுவாங்க எல்லாருமே. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவருடைய சாந்தியும் சலவாத்தும் நல்லாசையும் நல்லுரைகளும் நம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னார் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் நல்லடியார்கள் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் உண்டாவதாக. பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்குரிய மௌலானா மௌலவி அப்துல் கரீம் ஆலிம் அவர்களே, 1443 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இஸ்லாம் என்ற சன்மார்க்கத்தை இந்த உலகத்திலே பரப்புவதற்கு அன்னலம் பெருமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நாமெல்லாம் எண்ணி பார்ப்போமானால், நாமெல்லாம் தீனின் வழியில் செல்கிறோமா அல்லது திசை மாறி சென்று கொண்டிருக்கிறோமா என்ற கேள்விகள் நமக்குள்ளே தோன்றத்தான் செய்யும். எப்படிப்பட்டவர்கள் அன்னலம் பெருமான் அவர்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பூலகத்திற்கு தூக்கி எறியப்பட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவை பார்த்து கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் சுவர்க்கத்தின் இருக்கின்ற பொழுது சுவர்க்கத்தின் சுவர்களிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதியிருந்தது, அந்த முகமதுக்காகவாவது என்னை மன்னிக்க கூடாதா என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட அன்னலம் பெருமான் அவர்கள் கட்டி காத்த இந்த இஸ்லாம் என்ற சன்மார்க்கத்திலே தௌஹீத் என்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே இல்லாத பெரியோர்களா, இல்லாத அறிஞர்களா, இல்லாத உலமாக்களா? இந்த அப்துல் கரீம் ஆலிமை போல எத்தனை உலமாக்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் அப்பொழுது இந்த தௌஹீத் என்ற இயக்கம் ஏற்படவில்லை? இப்பொழுது ஏன் வந்தது என்று கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள், இஸ்லாத்திலே இருந்து கொண்டு தர்காவுக்கு செல்கிறீர்கள், இஸ்லாத்திலே இருந்து கொண்டு கையூட்டம் வாங்குகிறீர்கள், அதான் டவுரி வாங்குகிறீர்கள் என்று சொல்லுவீர்கள். இதே பல எத்தனையோ காரணங்களை சொல்லுவீர்கள். ஆனால் அத்தனை காரணங்களையும் இந்த இஸ்லாம் என்ற சன்மார்க்கத்திலே இருந்து கொண்டு நீங்கள் செய்யலாமே. நீங்கள் ஏன் தௌஹீத் என்ற இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும்? தௌஹீதிலே இருந்து கொண்டு இதை ஒழிக்க நினைக்கிறீர்களே, அது தவறான செயலா இல்லையா? இஸ்லாத்திலே இருந்து கொண்டு இதனை ஒழிக்கலாமே. எனவே இந்த தௌஹீத் என்ற இயக்கம் ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்ற காரணத்தை அப்துல் கரீம் ஆலிம் அவர்கள் விளக்குவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த தௌஹீதுங்கிற இயக்கம் ஏன் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க? அதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டே நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகளெல்லாம் சொல்லலாம். தர்கா கூடாதுங்கிறீங்க, வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறீங்க, தாயத்து கட்டக்கூடாதுங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு அமைப்பில் இருந்து கொண்டு தான் சொல்லணுமா? தௌஹீதுங்கிற ஒரு அமைப்பில் இருந்து கொண்டு அல்லது தௌஹீத் ஜமாத்துங்கிற அமைப்பில் இருந்து கொண்டு தான் சொல்லணுமா? அது இல்லாமலே நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி இந்த கேள்விக்குரிய விளக்கத்தை நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னால் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லி தந்தாங்க, எடுத்து தந்திருக்கிறாங்க. இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம் அல்லாஹ்வுக்குரிய மார்க்கம். இந்த இஸ்லாத்தை நம்ம எப்படி தெரிந்து கொண்டோம்? நாம் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாகவா கற்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாகத்தான் இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சிச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இஸ்லாத்தில் உள்ள அத்தனை அறிவுரைகளையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்று, அவங்க ரசூலுல்லாஹ் சுயமா சொல்லலை, அல்லாஹ்விடமிருந்து பெற்று சொன்னார்கள். நபி மூலமாகத்தான் இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்தது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது அவங்க சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செஞ்சாங்க. அப்படி துவா செய்யும் பொழுது சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முகமது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்ற ஒரு வாசகம் சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாசகம் எழுதப்பட்டிருப்பதை நம்ம தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்து, அந்த நபியின் பொருட்டால் நான் இறைவா உன்னிடத்துல கேட்கிறேன், நான் செய்த தவறை மன்னித்து விடு என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னாங்க. அந்த செய்தி மக்கள்கிட்ட காலமாக நம்பப்படுது. நம்ம அதான் ஆரம்பத்தில் சொன்னோம், முஸ்லிம்களுடைய நம்பிக்கையில் அது இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்யும் போது எப்படி துவா செஞ்சாங்க? நபிகள் நாயகம் அவர்களுடைய பேரை சொல்லி முகமது நபியின் பொருட்டால் துவா செய்தார்கள். அவங்க எப்படி முகமது நபியை அறிந்து கொண்டார்கள்னா சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதப்பட்டிருந்தது. அப்போ முகமதுங்கிற பேரை பார்த்துக்கிட்டு ஆதம் நபி கேட்டாங்களே, என்ன முகமதுன்னு எழுதப்பட்டிருக்குதே, யார் இது அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்னானாம், இவர் தான் உங்க பிள்ளைகளில் ஒரு ஆளு, உங்க சந்ததியில் ஒரு நபர், இறுதியாக வரக்கூடிய இறை தூதர் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னான் என்பதாகவும் அதன் பிறகுதான் அது நபியின் பொருட்டால் துவா கேட்டதாகவும் சொல்றாங்க.
இப்படி நாம நம்புவதற்கு குர்ஆன்ல எந்த சான்றும் இல்லை. சொர்க்கத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது என்பதற்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாசகத்தை சொல்லி துவா செய்தார்கள் என்பதற்கும் குர்ஆனில் எந்த சான்றும் இல்லை. சரி, ஹதீஸ்கள்ல நபிகள் நாயகம் அவங்க சொன்ன நபிமொழிகள்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்ன நபிமொழிகள்லையும் இல்லை. நாம இஸ்லாம்னு ஒன்று நம்புறதா இருந்தா, மார்க்கம்னு ஒன்று நம்புறதா இருந்தா இந்த ரெண்டு தான் அடிப்படை. ஒன்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கணும், அல்லது நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கணும். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் நடைபெற்ற சம்பவம், அதுவும் ஜன்னத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கும்போது நடைபெற்ற சம்பவம்னு சொன்னால் அது நமக்கெல்லாம் தெரியும். மனித அறிவை கொண்டு அறியக்கூடிய விஷயமா அது? நம்ம அறிவை கொண்டுலாம் அறிய முடியாது. அதை சொல்றதா இருந்தா அல்லாஹ் தான் நபிகள் நாயகம் மூலமா நமக்கு சொல்லியிருக்கணும். குர்ஆன்லயும் இந்த செய்தி சொல்லப்படலை, ஹதீஸுகள்லையும் இந்த செய்தி சொல்லப்படலை. அப்படிங்கும்போது நம்ம எப்படி நம்பணும்? இந்த சம்பவம் பொய், இந்த சம்பவம் சொல்லப்படும், மக்கள்கிட்ட சொல்லப்படுகிறது, ஆனா இதுக்கு ஆதாரம் இல்லை. இன்னும் நீங்க குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜன்னத்தில் இருக்கும்போது நடைபெற்ற நிகழ்வு, இந்த பூமிக்கு அனுப்பப்படும் போது நடைபெற்ற நிகழ்வு, அனுப்பப்பட்டதற்கு பிறகு அவங்க பிள்ளைங்க ஹாபில் காபில் என்று சொல்லப்படுகிற அவங்க பிள்ளைகளுக்கு மத்தியில் நடைபெற்ற நிகழ்வு என்று தொடர்ச்சியா விரிவாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குர்ஆன் பதிவு செய்கிறது. அவங்க ஜன்னத்தில் இருந்தது, ஷைத்தான் அவங்களை தூண்டியது, ஷைத்தானுடைய எண்ணத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பலியானது, இங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு தொடர்ச்சியா பல செய்திகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி சொல்கின்ற பொழுது அவங்க செய்த தவறையும் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு பண்றாங்க, இங்கு வந்ததற்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வுகளையும் பதிவு பண்றாங்க. எங்கேயுமே இந்த நிகழ்வு பதிவாகவே இல்லை. ஜன்னத்தில் இருக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததை பார்த்தார்கள் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படலைங்கிறத தாண்டி அதை சொல்லி துவா கேட்டாங்கன்னு வருதுல, அதுக்கு மாத்தமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி என்னென்ன துவா செஞ்சாங்கன்னு, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்களுக்கு அருள் செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகி போவோம் என்கிற இந்த வார்த்தையை கொண்டு துவா செய்தார்கள் என்றுதான் குர்ஆன்ல வருகிறது. இந்த வார்த்தையை கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சுயமா உருவாக்கலை, அந்த வார்த்தையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே பெற்றுக்கொண்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபதலகா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கலிமாத்தின் மின் ரப்பிஹி, இறைவனின் புறத்திலிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார், அல்லாஹ் அவரை மன்னித்தான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அந்த வார்த்தை என்ன என்பதை இன்னொரு வசனத்தில் சொல்கின்ற பொழுதுதான் முன்பு நாம சொன்னேன், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவாவை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சாங்க. அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடம் இருந்து பெற்றுக்கொண்டு தம்முடைய பாவ மன்னிப்பிற்காக இறைவன்கிட்ட கேட்ட துவா என்று குர்ஆன்ல இடம் பெறுகிறது. அப்ப இப்படித்தான் நம்ம நம்பணுமே ஒழிய சொர்க்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததாகவோ அதை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா கேட்டதாகவோ எந்த செய்தியும் இல்லை. அதை நம்ம நம்ப கூடாது என்பது முதல் ஒரு தகவலா சொல்லிக்கிறோம். அடுத்து அவங்க கேட்ட கேள்வி, இஸ்லாம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ நமக்கு சொல்லிட்டாங்க, அது உண்மை. இப்ப தோன்றின மார்க்கம் கிடையாது, இந்த அமைப்புகள்லாம் தோன்றும் போது உருவாகிய மார்க்கம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப இறை தூதராக தேர்வு செய்யப்பட துவங்குகிறார்களோ, எப்ப இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக என்று ரசூலுல்லாஹ்வுக்கு வசனம் வர ஆரம்பித்து விட்டது. அப்பவுமே இந்த இஸ்லாம் வந்துருச்சு. அது இப்ப நம்ம கையில் இருக்கிற இந்த இஸ்லாம் வந்து விட்டது. அதுக்கு முன்பே இஸ்லாத்தின் துவக்கம், ஆதி துவக்கம் என்று பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட பொழுது இஸ்லாம் வந்து விட்டது. முதல் மனிதர் ஆதம் தானே. அவங்க இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தின் வழிகாட்டில் இல்லாமலே இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த மார்க்கமும் இஸ்லாம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு எண்ணற்ற இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களே, அவர்களின் மார்க்கமும் இஸ்லாம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கமும் இஸ்லாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கமும் இஸ்லாம். அந்த வரிசையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி இறை தூதர். அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மார்க்கமும் இஸ்லாம். சட்டங்கள் தான் வேறு. ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு இறை தூதருக்கும் சொல்லப்படுகிற சட்டங்கள் வேறா இருக்கும், அடிப்படை எல்லாமே ஒன்றாக இருக்கும். அப்ப அப்படியான இந்த மார்க்கம் தான் தருக கூடாது என்று சொல்கிறது. முதல் விஷயம் என்ன விளங்கணும்னா, தௌஹீதுங்கிற அமைப்பு ஏன் சொல்லி கேட்கிறாங்கல்ல, இந்த அமைப்பில் இருந்து கொண்டு ஏன் இதை நீங்க சொல்றீங்க, இஸ்லாத்தில் இருந்து கொண்டே சொல்லலாமேங்கிறாங்க. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு தான் சொல்றோம். தௌஹீதுங்கிறது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு கிடையாது. தௌஹீதுன்னு என்ன, அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இதைத்தான் தௌஹீதுங்கிற வார்த்தையால சொல்றோம். தௌஹீத் என்றால் ஓரிரை கொள்கை, இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், இறைவன் அல்லாத வேறு யாரையும் எப்பொருளையும் வணங்கக்கூடாது. வணங்குதல்னா நம்ம மக்கள் என்ன விளங்கிக்கிட்டாங்க,
கையெடுத்து கும்புறது தான் வணக்கம்னு நினைக்கிறாங்க. ஒரு கல்லையோ ஒரு மனிதனையோ கையெடுத்து கும்புறது தான் வணக்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லது ஒரு மனிதனுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுவதுதான் வணக்கம் என்று நினைக்கிறார்கள். அப்படி கிடையாது. அல்லாஹ்வை நம்ம எப்படி வணங்குறோம்? அல்லாஹ் வணக்கம் என்று எதை சொல்கிறான்? தொழுவதையும் வணக்கம் என்று சொல்கிறான், பிரார்த்தனையும் வணக்கம் என்று சொல்கிறான். அதுபோல அல்லாஹ் தனக்கு என்னென்ன ஆற்றல்கள் இருப்பதாக சொல்கிறானோ அந்த ஆற்றல்கள் எதையுமே அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் இருப்பதாக நம்பிவிடக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் நமக்கு வணக்கம்ங்கிற ஒரு வழிபாட்டு முறையை கற்றுத் தருகிறான். அப்ப அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இதுதான் தௌஹீத். இறை தூதர்கள் காலத்தில் இது இல்லையே, ரசூல்லா காலத்தில் இந்த தௌஹீத் இல்லையே அப்படிலாம் சொல்ல இயலாது. ரசூல்லா காலத்திலையும் இதுதான் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவங்கி நபிகள் நாயகம் வரையிலையும் இருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை தௌஹீத் தான், ஓரிரை கொள்கை. அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும், அல்லாஹ்வை தாண்டி வேறு யாரையும் வணங்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறான், வலக்கது பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூல், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பினோம். எல்லா சமுதாயத்திற்கும் தூதர் அனுப்பப்படாம எந்த சமுதாயமும் இல்லை, எந்த உம்மத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா உம்மத்துக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் தூதரை அனுப்பினோம். அந்த தூதருக்கு நம்ம என்ன செய்தியை சொன்னோம், என்ன மெசேஜ் சொன்னோம்? அனிஅ்புதுல்லாஹ வஜ்தனிபு தாகுத், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வேறு எந்த தீய பொய்யான சக்தியையும் வணங்காதீர்கள். அப்ப அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படணும், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது. இதெல்லாம் தௌஹீது. இதுதான் எல்லா இறை தூதருக்கும் நாம சொன்னோம். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர் அனுப்பணும், அந்த தூதரை விட்டு மக்களுக்கு சொல்ல சொன்னோம், அல்லாஹ் மட்டும் வணங்கு, அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் வணங்காத, கல்லை வணங்காத, மண்ணை வணங்காத, சமாதியை வணங்காத, எந்த மனுஷனையும் வணங்காத. இதைத்தான் எல்லா இறை தூதர்களும் தம் சமுதாய மக்களுக்கு சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல உறுதிப்படுத்துகிறான். அப்ப அதனால தௌஹீது. எல்லா இறை தூதர்கள் செய்த பிரச்சாரத்தை தான் நாமும் செய்கிறோம், நம்ம புதுசா ஒன்றும் செஞ்சிடல அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப தர்கா கூடாதுங்கிறோம். தர்கா கூடாதுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சதா? தௌஹீத் ஜமாத்தின் ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கியதற்கு பிறகு நம்ம இந்த ஜமாத்தில் உள்ள ஆலிம்கள்லாம் மூளையை கசக்கி இந்த தர்கான்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, அதை இல்லாம ஆக்குவோம் அப்படின்னு அவங்க மூளையில உதித்த ஒரு கண்டுபிடிப்பா? அது கிடையாது. மிக எளிமைய மார்க்கம் நமக்கு சொன்ன ஒரு செய்தி, அடிப்படையாக மார்க்கம் சொன்ன செய்தி. நபி அவர்கள் எந்த இஸ்லாத்தை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த இஸ்லாத்தில் தர்காவுக்கு இடம் இல்லை, தர்காவுக்கு வேலை இல்லை. ஏன்? நபி அவர்கள் தான் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை சபிப்பானாக, இத்தகது குபூர் அம்பியாஹிம் மசாஜித், அவர்கள் தங்களது நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலமாக மாற்றிவிட்டார்கள். நபிமார்கள் அவங்க மௌத்தா போனதுக்கு அப்புறம் அவங்களை அடக்கம் பண்ணி அதுக்கு மேல கட்டணம் எழுப்பி அந்த கட்டடத்தில் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட யூதர்களையும் இத்தகைய கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. லா தஜஅல் கப்ரி ஈதா, என்னுடைய கபரை நீங்கள் வழிபாட்டுக்குரிய இடமாக ஆக்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைத்தா, தரைமட்டத்திற்கு மேல் இருக்கக்கூடிய எந்த கபரையும் சமமாக்காமல் விட்டு விடாதீர்கள், அதை சமமாக்கி விடுங்கள், உயர்த்தாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இப்ப நம்ம சொல்றோம்ல தௌஹீதுங்கிற பேர்ல எந்த பிரச்சாரத்தை நம்ம முன்வைக்கிறோமோ, தௌஹீத் ஜமாத்தாக இருந்து கொண்டு எந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில முன்வைக்கிறோமோ இந்த பிரச்சாரம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த இஸ்லாத்துல உள்ளதா இல்லையா அப்படித்தானே நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்த இஸ்லாத்துல தானே தர்கா இல்லை என்று இருக்கிறது. யூத கிறிஸ்தவர்கள் தான் தர்காவை வைத்துக் கொண்டு வழிபாடு செய்தார்கள் என்று இருக்கிறது. அதனால் யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானார்கள் என்கிற எச்சரிக்கை இருக்கிறது. அதைத்தான் மக்களுக்கு நம்ம இந்த ஜமாத்தில் இருந்து கொண்டு பிரச்சாரம் பண்றோம். அதே போல ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த இஸ்லாத்துல தாயத்து இருக்கா அப்படித்தானே பார்க்கணும். நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? தாயத்து இல்லைங்கிறோம். இது புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றா? 1443 வருஷத்துக்கு முன்னால இல்லாத ஒன்றையா நம்ம இப்ப சொல்லிட்டோம். தர்கா இல்லைன்னு சொல்றோம்லங்க. 1440 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் வந்து தர்கா உண்டுனாங்களா? இல்லைன்னு தானே சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன இஸ்லாம் எதுவோ அந்த இஸ்லாத்தில் தான் இப்போது நாங்கள் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் எந்த இஸ்லாத்தையும் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த இஸ்லாத்தை தான் பிரச்சாரம் பண்றோம். ரசூலுல்லாஹ் தான் தர்கா இல்லைன்னாங்க, ரசூலுல்லாஹ் தான் தாயத்து இல்லை என்று சொன்னார்கள். தெளிவா சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன், எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ ஃபக்கத் அஷ்ரக, அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார். இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையான்னு எந்த ஆலிம்கிட்டனாலும் கேளுங்க. அவங்க குறிப்பிட்ட ஒரு ஜமாத்தை சார்ந்த ஆலிமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மார்க்கத்தை உண்மையான முறையில் படித்து கொண்ட அல்லாஹ்வை அஞ்சி எந்த ஆலிம்களிடம் வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்களா இல்லையா? தாயத்தை எவர் தொங்க விடுவாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். இது நாங்க இல்லாத உருவாக்கியா சொல்றோம்?
கற்பனையில நாங்க சொல்றோமா? இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு எச்சரிக்கை. இதன் பொருள் என்ன? தாயத்தை யார் தொங்க விடுவாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்னா என்னன்னே விளங்க முடியல. அப்படியான ஒரு ஹதீஸா இது? தெளிவா மக்கள் நம்ம பார்க்கணும். கையில தாயத்தை கட்டி தொங்க விடுகிறார்கள், கழுத்தில் தாயத்தை கட்டி தொங்க விடுகிறார்கள், இடுப்புல தாயத்தை கட்டி தொங்க விடுகிறார்கள். இந்த செயலைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது ஷிர்க், இது இணை வைப்பு, தாயத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார். ஏன் இந்த தாயத்தை எது கட்டுறாங்க? ஒரு காய்ச்சல், ஒரு நோய் நொடின்னு வந்துருச்சுன்னா தாயத்தை கட்டுறாங்க. அப்போ ஒரு நோய் வருகின்ற பொழுது அந்த மூமின் யாரை கூப்பிடணும், யாரை அழைக்கணும், யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? யா அல்லாஹ் இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாத்து, யா அல்லாஹ் இந்த காய்ச்சலிலிருந்து என்னை காப்பாத்து, யா அல்லாஹ் இந்த முசீபத், இந்த இடர்பாட்டிலிருந்து இறைவா எனக்கு என்னை காப்பாற்றுவதற்கு மீண்டு வருவதற்கு உதவி செய். அல்லாஹ்வை தான் அழைக்கணும். அல்லாஹ் அழைக்காம அல்லாஹ்வுடைய பேர்லயே செஞ்சாலும் கூட அல்லாஹ்வுடைய பேர்லயே தாயத்தை கட்டிவிட்டா இப்ப நம்பிக்கை எதன் மேல வைக்கிறாரு? தாயத்தை கட்டிட்டா முடிஞ்சு போச்சு, காய்ச்சல் வராது, அல்லது ஏற்பட்டிருக்கிற துன்பம் போயிடும், அகன்று விடும். எப்படி இப்படி நம்பலாம்? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தா சரி. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா? இல்லையே. அல்லாஹ் மேல தான் நம்பிக்கை வைன்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்களே ஒழிய ஒரு கயிற்றின் மேல நம்பிக்கை வைங்க, தாயத்தின் மேல நம்பிக்கை வைங்கன்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்க இல்ல. அப்ப இன்னைக்கு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ கத்தம் பாத்தியா இல்லைங்கிறோம். ரசூலுல்லாஹ் இருக்குன்னாங்களா? இன்னைக்கு இப்ப முஸ்லிம்கள் ஓதுறாங்கல்ல, ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா முதல் நாள் ஒரு ஃபாத்திஹா, 3ஆம் நாள் ஒரு ஃபாத்திஹா, 7ஆம் நாள் ஒரு ஃபாத்திஹா ஓதுறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? அதை குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, மார்க்கத்தில் அது இருந்தால் நம்மளும் செய்வோம். இப்படி ஒரு ஃபாத்திஹால ஓதணும், முதல் நாள் ஓதணும், 3ஆம் நாள் ஓதணும், 7ஆம் நாள் ஓதணும், 40ஆம் நாள் ஓதணும்னா நம்மளும் ஓதுவோம். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த இஸ்லாமாக இருந்திருந்தா. கத்தம் பாத்தியா ஓதுவது என்பது இறந்தவர்களுக்காக வேண்டி கத்தம் பாத்தியா ஓதக்கூடிய இந்த நடைமுறை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த இஸ்லாத்துல இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறப்பையை சந்திக்காதவங்களா தம் வாழ்க்கையில? நம்ம மட்டும்தான் மௌத்தை சந்திக்கிற மாதிரி, மனைவி மௌத்தா போயிட்டாங்க, பிள்ளைங்க சொந்த பந்தங்கள் மரணித்து விட்டார்கள் என்று நம்ம மட்டும்தான் மரணத்தை நம்ம வாழ்க்கையில இஸ்லாத்துல முதன்மையா சந்திக்கிற மாதிரி. ரசூலுல்லாஹ் கடந்த அவங்க காலத்துல மரணத்தையே சந்திக்காம இருந்தாங்களா? எவ்வளவு மரணத்தை சந்திச்சாங்க. தம்முடைய மனைவி இழந்தாங்க, ஹதீஜா அவங்க மௌத்தா போனாங்க. அதே போல நபி அவர்களுடைய பாசத்திற்குரிய மகள்கள் ருக்கையா, உம்மு குல்சும் அவங்க மௌத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கும்போது, ஹயாத்தா இருக்கும் போதே. அதே போல நபி அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க மகன் இப்ராஹிம் மௌத்தா போனாங்க. நெருங்கிய ஏராளமான சஹாபா பெருமக்கள் தோழர்கள் மரணித்தார்கள். அவங்கள யாராவது ஒருத்தவருக்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்தம் பாத்தியா ஓதுனாங்களா? தான் மகன் இப்ராஹிம் மௌத்தா போனார்ல, அவங்க பேர்ல 40ஆம் நாள் ஃபாத்தியா ஓதுனாங்களா? தான் மனைவி மௌத்தா போனாங்களா, ஹதீஜா அவங்க அம்மையார் மௌத்தா போனாங்களா, ஹதீஜா அவங்க மேல ரசூலுல்லாஹ் எவ்வளவு பிரியமா இருந்தாங்க. அந்த பிரியத்தின் பேர்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வருஷம் ஃபாத்தியா ஓதுனாங்களா, 2 வருஷம் ஃபாத்தியா ஓதுனாங்களா? அப்ப கத்தம் ஃபாத்தியா என்கிற இந்த நடைமுறை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த இஸ்லாத்துல இருந்திருந்தா இது யாரு செஞ்சிருக்கணும்? ரசூலுல்லாஹ் தானே செஞ்சிருக்கணும். ரசூலுல்லாஹ் செய்யலையே. எந்த ஒரு மரணத்திற்காகவும் நபி அவர்கள் கத்தம் ஃபாத்தியா ஓதலை. அப்ப அது ஒரு மார்க்கத்தின் ஒரு நடைமுறை என்று நாம நம்பி செய்வதா இருந்தா, எந்த இஸ்லாத்தை நம்ம பின்பற்றுவதாக சொல்கிறோமோ, எந்த நபிகள் நாயகத்தை நாம் பின்பற்றுவதாக சொல்கிறோமோ அந்த நபிகள் நாயகம் அதை சொல்லித் தரவில்லையே, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த இஸ்லாத்தில் அது இல்லையே, அதைத்தான் நம்மளும் சொல்றோம். அப்ப இப்படி இன்றைக்கு இந்த தௌஹீத் ஜமாத் என்கிற ஒரு அமைப்பின் மூலமாக மக்கள் மத்தியில் நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம். குர்ஆன் சொல்லுகிற அடிப்படையில் சொல்கிறோம், நபிகள் நாயகம் சொல்லி தருகிற அடிப்படையில் சொல்கிறோம். இப்போ இறுதி அவங்க என்ன கேட்குறாங்க? அப்போ புதுசாக சொல்லலைங்கிறது ஒரு விஷயம். இறுதியா என்ன கேட்குறாங்க? இதைத்தானே சொல்றீங்க, இது எதுக்கு நீங்க ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டு சொல்லணும், அமைப்பு இல்லாமல் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அமைப்பை உருவாக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம என்ன கேட்குறோம்னா, இப்போ எவ்வளோ ஜமாத்துகள், தௌஹீத் ஜமாத்துக்கு முன்னால பல ஜமாத்துகள் இருந்தது. சுன்னத்துல் ஜமாத்துன்னு இருந்தது, ஜமாத்தை இஸ்லாமி என்று இருந்தது, தப்லீக் ஜமாத் என்று இருந்தது, அஹ்லே ஹதீஸ் என்று இருந்தது, ஏராளமான அமைப்புகள்லாம் இருந்துச்சு. இவங்களை யாராவது ஒருத்தவங்க இதை முன்னெடுத்திருப்பார்களே, ஆனால் இவங்களை யாராவது ஒருத்தவங்க இஸ்லாம், தூய இஸ்லாம் எதுவோ, குர்ஆன் சொல்லுகிற இஸ்லாம் எதுவோ, நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த இஸ்லாம் எதுவோ அந்த இஸ்லாத்தை அவர்கள் பிரச்சாரம் செய்ய துவங்கி இருப்பார்களே, ஆனால் அந்த இஸ்லாத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க முன் வந்திருப்பார்களே, ஆனால் நம்ம அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிருக்குமே. நாங்களும் அந்த அமைப்பில் சேர்ந்திருப்போமே. சுன்னத்துல் ஜமாத் எங்களுக்கு பேரா முக்கியம், அமைப்பா முக்கியம். பேரு இந்த பேர்ல இருக்கணுங்கிற டிஎன்டிஜேங்கிற பேர்ல தான் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. சுன்னத் ஜமாத்துங்கிற பேரு கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கொள்கை என்னவா இருக்கணும்? நபி அவர்கள் என்ன இஸ்லாத்தை சொல்லி தந்தாங்களோ அந்த இஸ்லாம் அங்க நடைமுறையில் இருக்கா? நாங்கள்லாம் ஆரம்பத்தில் அந்த பள்ளிகளில் தான் இருந்தாங்க. அனைவரும் ஒரு காலத்தில் நீங்க எங்களுக்கு சொல்லுங்க தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்றீங்கல்ல, நாங்களும் என்ன பிறக்கும் போதே தௌஹீத் ஜமாத்திலே பிறந்தோம்?
இங்க இருக்கிறவங்களாம் பிறக்கும் போதே டிஎன்டிஜிங்கிற லேபிளோட உறுப்பினர்களுடைய பிறந்தாங்க. இல்லை, நாங்களும் ஒரு காலத்தில் சுன்னி ஜமாத்தா தான் இருந்தோம், அந்த பள்ளியில தான் தொழுதோம், அந்த பள்ளியில தான் இருந்தோம். அப்ப இஸ்லாம் சரியான முறையில் கட்டுத்தரப்படுகிறதான்னு பார்த்தோம். அங்கு உள்ள மௌலவிகள் பெரியவங்களை சொல்லி எந்த குற்றமும் இல்லை. ஆலிம்கள், மக்களை வழிநடத்த கடமைப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க மக்களினுடைய சிந்தனைக்கேற்பவே சென்று விட்டார்கள். மார்க்கம் இதுதான் என்பது தெளிவாக தெரிந்ததற்கு பிறகு மக்களின் நடைமுறையை கவனத்தில் கொள்ளாமல் அதற்கு ஏற்ப மார்க்கம் சொல்ல முன்வராம மார்க்கத்திற்கேற்ப மக்களின் நடைமுறையை திருத்த முற்பட்டிருப்பார்களே ஆனால் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தர்காக்கள் இருந்திருக்குமா? அந்த ஆலிம்கள் மனது வைத்திருந்தால், ஆலிம்கள் அந்த மக்களுக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லியிருந்தா பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இணை வைக்கக்கூடிய தளமாக இருக்கக்கூடிய எந்த தர்காவும் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்திருக்காது. அந்த மக்களை முன் வந்து அகற்றியிருப்பார்கள். பள்ளிவாசலை தாயத்து கட்டி விட்டுருப்பாங்களா? இதுதான் இஸ்லாம். தாயத்துக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க அல்லாமல் நம்பிக்கை வைக்க, தாயத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க என்று அந்த இமாம்கள், அந்த ஆலிம்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். ஆனால் அங்கேயே இருந்திருப்போமே. மௌலுது இஸ்லாத்தில் இல்லை, மீலாது விழா இஸ்லாத்தில் இல்லை, எதுவெல்லாம் இஸ்லாத்தில் இல்லையோ அவற்றையெல்லாம் தெளிவுபட அந்த ஜமாத்தில் எடுத்து சொல்லப்பட்டிருக்குமே. ஆனால் புதிதாக இன்னொரு ஜமாத்தை நோக்கி செல்ல வேண்டிய அல்லது இன்னொரு ஜமாத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. அப்ப கடந்த காலத்தில் உள்ள அமைப்புகள், கடந்த காலத்தில் உள்ள ஜமாத்துகள் தெளிவான இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் முன்வைக்க தவறிவிட்டார்கள். அது ஆலிம்கள் செய்த மிகப்பெரிய பிழை. ஆலிம்கள் மக்களை சரியாக வழிநடத்த தவறியதனுடைய பிழை எந்த அளவுக்குன்னா, இன்றைக்கும் ஜும்மா மேடைகளை நீங்க பார்க்க இயலும். ஜும்மாவில் இமாம் வந்து என்ன செய்வாங்க, மெம்பர்ல இருந்து கொண்டு ஒரு செய்தி சொல்லுவாங்க. என்ன செய்தி? அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜும்அத்து ஹஜ்ஜுல் ஃபுகராஇ வ ஈதுல் மசாகின், இப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுவாங்க. இது அரபியில சொல்லுவாங்கல்ல, இல்லை இப்பவும் பல பள்ளிவாசல்கள் இது ஓதப்படுகிறது. என்னன்னு சொல்றாங்க, இதனுடைய பொருள் என்ன? ஃபக்கது ரவாஹுல் புகாரி, இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா புகாரி ஹதீஸ்ல இருக்குன்னு அர்த்தம். புகாரி ஹதீஸ்ல இருக்கு. சரி, என்ன இருக்கு? அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்களாம், புகாரில இருக்காம். என்ன ஹதீஸ்? காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஜும்அத்து ஹஜ்ஜுல் ஃபுகரா வ ஈதுல் மசாகின், ஜும்மா என்பது ஹஜ்ஜுல் ஃபுகரா, ஃபுகராக்கள் ஏழைகளினுடைய ஹஜ்ஜி, வ ஈதுல் மசாகின் மிஸ்கின்களினுடைய வறியவர்களினுடைய பெருநாள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். புகாரில் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஜும்மா மெம்பர்ல இருந்து சொல்லுவாங்க. இன்றைக்கும் பல பள்ளிகள்ல சொல்றாங்க. நம்ம அதை ராகமா ஓதாதனால கேட்காத மாதிரி தெரியுது. ஆனா பள்ளியாசல ஜும்மாவில் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இமாம் மெம்பரை வைத்துக் கொண்டு இதை ஒரு ராகத்தோடு இதை ஓதுவார்கள். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், புகாரில் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா? ஒரு காலத்துல இது இமாம்கள் ஓதுனாங்க. புகாரி தமிழாக்கம்லாம் இல்லை. புகாரில் இருக்குன்னு சொன்னா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு உள்ள காலம் அப்படியா? புகாரி இருக்குன்னா எந்த நம்பர்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. புகாரி முழுவதும் செல்போன்ல வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புகாரி மட்டுமல்ல, அத்தனை ஹதீஸ் கிரந்தங்களையும் அரபி, தமிழ், ஆங்கிலம் என்று பல்வேறு மொழிகள்ல அப்ளிகேஷன்களாக செல்போன்ல வைத்திருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் புகாரில் இருக்குன்னா உண்மையில அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட முடியும். இந்த ஹதீஸ் இருக்கா? இல்லை. இப்படி ஒரு ஹதீஸ் புகாரில கிடையவே கிடையாது. புகாரில மட்டும் இல்லைன்னு இல்லை, எந்த ஹதீஸ் நூல்கள்லையும் இந்த செய்தி இல்லை. ஆனா ஜும்மாவில் 500 பேர் 1000 பேரை வைத்துக் கொண்டு ஒரு இமாமால, ஒரு மௌலவியால, ஒரு மார்க்கம் படித்தவர் என்று சொல்லக்கூடிய நபரால ஏமாற்ற முடியுதா? இல்லை. அதுக்கு பேர் ஏமாற்றுதல் இல்லாம வேற என்ன? புகாரில் இருக்கிறது, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மா என்பது ஏழைகளுக்குரிய பெருநாள் பண்டிகை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில் இருக்குன்னு சொல்றாங்களே, எவ்வளவு பெரிய பொய் இது! இந்த பொய்யை துணிஞ்சு ஜும்மாவுடைய மெம்பர்ல இருந்து சொல்லக்கூடிய ஆலிம்கள் மக்களுக்கு எப்படி மார்க்கத்தை சொல்லி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் பிரச்சனை. ஆலிம்கள் மக்களை தவறாக வழிநடத்தியதனுடைய பிழையின் காரணத்தினாலதான் இந்த விஷயங்கள்லாம் ஏற்படலை. அப்ப ஏற்படலைங்கும் போது என்ன பார்க்கிறோம்? சரியா இஸ்லாத்து சொல்லப்படல. நம்ம சுன்ன ஜமாத்தில் இருக்கிறோம், ஷாஃபி, ஹனஃபி, மாலிகின் மதுஹப்ல இருக்கிறோம். ஆனா சரியான அடிப்படையில் இஸ்லாம் நம்மளை வந்து சேரலையே, நமக்கு சொல்லித்தரப்படலையே. ஹதீசுகள் மொழிபெயர்ப்புகள் வருகிறது, குர்ஆன் தமிழாக்கங்கள் வருகிறது. அதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது இமாம்கள் நமக்கு எதை இஸ்லாம்னு சொல்றாங்களோ அது நேர்மாற்றமாக இருக்கிறது. அப்படி அறிகின்ற பொழுதுதான் என்ன நிலை ஏற்படுகிறது? இல்ல அப்ப சரியான இஸ்லாத்தை நம்ம கடைபிடிக்கணும். அது தனியா நம்ம கடைபிடிக்கும் போது, தனியாக அதை நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது பல எதிர்ப்புகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வதா இருந்தால் ஒரு கூட்டமைப்பு தேவை. அதுக்கு தான் நாங்கள் ஜமாத்தா ஒருங்கிணைஞ்சோம். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஒவ்வொரு செய்திகளையும் மக்கள் மத்தியில் சொல்லும் போது சொல்வது லேசா இருந்துச்சா எங்களுக்கு? தர்கா இஸ்லாத்தில் இல்லைன்னு சொன்னா லேசில் விட்டாங்களா?
இந்த ஊர்ல வேணா லேசில் விட்டுருக்கலாம். பல ஊர்களில் நிலை என்ன, தர்கா இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வர முடியும். வெளியே வரும்போது தலையில ரத்தம் வெளியே வரணும். தொப்பிக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம், உண்மையில சம்பந்தம் இல்லை. தொப்பிக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா கள்ள தூக்கி அடித்தார்கள், விரட்டினார்கள். இப்படியான பல பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு ஒரு கூட்டமைப்புன்னு ஒன்று வேணுமா இல்லையா, ஒரு ஜமாத்துன்னு ஒன்று வேணுமா இல்லையா? அதுக்காகத்தான் தௌஹீத் ஜமாத். தௌஹீத் ஜமாத் என்பது இந்த பேர்ல தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரியான இஸ்லாத்தை சொல்லணும். அப்படி சரியான இஸ்லாத்தை, குர்ஆன்ல உள்ளதை மட்டும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய, நபி அவர்கள் எதை சொன்னார்களோ அதை மட்டும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் இருக்கா? அது இல்லை என்பதனால தான் இந்த தௌஹீத் என்கிற இந்த உருவாக்கம், இந்த ஜமாத்தினுடைய உருவாக்கம் தேவைப்பட்டு அதில் நம்ம தொடர்ந்து பயணிக்கிற ஒரு நிலை வருது. இப்பவும் சொல்றோம், சுன்ன ஜமாத் நீங்க உங்க ஜமாத்தார்கள்ட்ட எல்லாம் பேசி முடிவு பண்ணி எதுக்கு இவ்வளவு அமைப்பு நமக்கு தேவையா, அவங்க தான் தெளிவா சொல்லிட்டாங்களே, தருக இஸ்லாம் எதுவோ அதை மட்டும் சொல்லணும், அவ்வளவுதான். எங்களுக்கு பேரு பிரச்சனையே இல்லை. சுன்ன ஜமாத்தில் உள்ளவங்க எல்லாம் தெளிவா இந்த முடிவுக்கு வந்து, சரி இப்போ தௌஹீத் ஜமாத்தில் எதை சொல்றாங்களோ அதே நம்ம சொல்லுவோம், இஸ்லாம் என்னவோ அதை சொல்லுவோம், தர்கா இஸ்லாத்தில் இல்லை அதை சொல்லுவோம், தாயத்து இஸ்லாத்தில் இல்லை அதை சொல்லுவோம், கத்தம் பாத்தியா இஸ்லாத்தில் இல்லை அதை சொல்லுவோம், கபரு சியாரத்து அதன் பேர்ல ஏராளமான அனாச்சாரங்கள் நடக்குது, அந்த அனாச்சாரங்கள் இஸ்லாத்தில் இல்லை. கபரை போய் பார்க்கலாம், சந்திக்கலாம், அது வேற. அதன் பேரில் நடைபெறுகிற பாத்தியாக்கள் அது இஸ்லாத்தில் இல்லை அதை சொல்லுவோம். இப்படின்னு ஒரு முடிவெடுப்போமே. ஆனால் நம்ம எல்லாம் அந்த ஜமாத்துல போய் ஐக்கியமா இல்லை. சுன்ன ஜமாத்துல நாங்கள் மெம்பரா இருக்கிறோம். சுன்ன ஜமாத்துல உறுப்பினர், எங்களுக்கு பொறுப்புகள்லாம் வேண்டியது இல்லை, உறுப்பினரா இருந்து பணி செய்யறோம். தூய இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய பாடுபடுவதற்காக அந்த அமைப்புல சேர்ந்துருவோம். தௌஹீத் ஜமாத்தை நம்ம விட்டுருவோம், முடிஞ்சு போச்சு. அப்ப பிரச்சனை என்னன்னா, அவங்க அந்த அந்த சுன்ன ஜமாத்துங்கிற பேர்ல எங்க இமாம்கள் என்ன சொன்னாங்களோ அதில் தான் இருப்போம்ங்கிறாங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதில் தான் இருப்போம் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்படி இருவேறு கருத்து மாறுபாடுகள் வருகின்ற பொழுது நம்ம கருத்தை சொல்வதற்கு ஒரு அமைப்பு தேவை என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்டு அதன் பேர்ல தான் இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.